வேர்ட் பிளே காமெடி யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டாபிக். என்ன டாபிக்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து பொது சிவில் சட்டம் இன்னையிலிருந்து அது சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதை பற்றி தான். ஸோ அந்த சட்டத்தில் ஒரே ஒரு சின்ன டாபிக் எடுத்து பார்க்கலாம். அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிவிங் டுகெதர் வந்து சட்டப்படி செல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்க குஷியாயிருவாங்க. லிவிங் டுகெதர் சட்டப்படி வந்து செல்லுபடி ஆயிரும் குஷியாயிருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் அந்த சட்டத்தை நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். அதுக்குள்ள என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல லிவிங் டுகெதர்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண் பெண் வந்து திருமணம் செய்வதற்கு முன்னால ஒரு 1 or 2 இயரோ 1 year 6 months ஒன்னா பழகி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா அவங்க நெக்ஸ்ட் மேரேஜ் போவாங்க. ஸோ இது முன்னாடி வந்து அந்த லிவிங் டுகெதர், இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அந்த லிவிங் டுகெதர் வந்து அவங்க பெற்றவங்களுக்கு தெரியாம, அவங்களோட கார்டியனுக்கு தெரியாம, ஸோ அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் உத்தரகாண்ட் வந்து நீங்க உங்களோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பான முறையில் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னா, அந்த ஆணோ பெண்ணோ ஒரு ஏஜ் இருக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து 18 வயசு பூர்த்தியா இருக்கணும், அந்த ஆணுக்கு வந்து 21 வயசு பூர்த்தியா இருக்கணும். சரிங்களா? இவங்க முறைப்படி பதிவு பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்க ஒன்ஸ் பதிவு செஞ்சுட்டீங்கன்னா உங்க பெற்றோர், ஆண் பெண் இரு பெற்றோருக்கும் அரசு வந்து தெரியப்படுத்தும். இந்த மாதிரி உங்க பையனோ பொண்ணோ இந்த மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அரசு உங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்திடும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி நீங்க மறைச்சு பண்ணிருப்பீங்க. இனிமேல் அதை தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டம் சொல்லுது. ஸோ இதுல என்ன அப்படின்னா, நீங்க இந்த பதிவு செய்யும் போது செல்லும். ஸோ இன்னொன்னு என்னன்னா, இப்போ இன்கேஸ் உங்க கூட இருக்க துணை உங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து முறைப்படி அவங்கள்ட்ட ஜீவனாம்சம் கோர்ட்டுக்கு போய் ஜீவனாம்சம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுதான், ஒருவேளை நீங்க பதிவு செய்யாம இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாசம் ஜெயில் தண்டனை அல்லது 10,000 ஃபைன் அப்படின்ற மாதிரி சட்டம் சொல்லுது. ஸோ அதனால வந்து இதை வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு மாதிரி அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு புறம் வந்து இதை சில பேர் பாசிட்டிவா பாக்குறாங்க. ஸோ அப்பனா மேரேஜுக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் போக தான் தெரியும் அது என்னென்ன அந்த சட்டங்களால என்னென்ன விபரீதங்களும் நல்லது கெட்டது நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதான், அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்துல இன்றிலிருந்து இருந்து பொது சிவில் சட்டத்துல வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல சட்டப்படி அனுமதிச்சிருக்காங்க. அதான் டாபிக். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.